முதுமை என்பது வாழ்வின் முடிவல்ல, அது வாழ்வின் அடுத்த கட்டம். முதுமை வயதிற்கு மட்டுமே, மனதிற்கு அல்ல என்பது நாம் அனைவரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எல்லோருக்கும் இளமை நிரந்தரம் அல்ல என்பதைப் போல முதுமை ஓய்வுக்கான காலமும் அல்ல. பலரும் முதுமையில் பல அரிய சாதனைகளை நிகழ்த்தியுள்ளனர் என்பதே உண்மை. மனைவியை இழந்த கணவன், கணவனை இழந்த மனைவி, வெளிநாட்டில் வாழும் பிள்ளைகள், குழந்தையின்மை என தவிர்க்க இயலாத பல்வேறு சூழ்நிலை காரணங்களால் முதியவர்கள் தனிமையை சந்திக்க நேரிடுகிறது. அப்படி தனியாக பாசத்திற்காக ஏங்கி மன அழுத்தத்தில் தவிக்கும் முதியவர்களுக்கு தங்கள் சொந்த வீட்டில் இருப்பது போல் தனித்தனி அறையில் சகல வசதிகளுடன் மதுரையில் 2019ஆம் ஆண்டிலிருந்து சிறந்த முறையில் இயங்கி வருகிறது லட்சுமி முதியோர் இல்லம். இந்த முதியோர் இல்லத்தில் அடிப்படை தேவைகளுக்கான குறைந்தபட்ச கட்டணத்தில் 58 வயதை தாண்டிய முதியவர்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிள்ளைகள், உறவினர்கள் அல்லது லோக்கல் கார்டியன் கையெழுத்துடன் தீர்த்து கொள்ளப்படுகிறார்கள். ஆரோக்கியமான உடல்நிலை உள்ள முதியவர்கள் முதல் படுக்கை நோயாளிகள் வரை பாதுகாப்புடன் கவனிக்கப்படுகிறார்கள். திருப்பரங்குன்றம் பேருந்து நிறுத்தம், ரயில்வே ஸ்டேஷன் என மதுரையின் மைய பகுதியில் அரசு அங்கீகாரத்துடன் அமைந்துள்ளது லட்சுமி முதியோர் இல்லம். இந்த முதியோர் இல்லத்தை மருத்துவ தம்பதிகளான டாக்டர் ஜி குரு நமச்சிவாயம், டாக்டர் ஜி சுதா ஆகியோர் சிறப்பாக நடத்தி வருகின்றனர். லட்சுமி முதியோர் இல்லம் உருவான காரணம் குறித்து பகிர்கிறார் டாக்டர் ஜி சுதா அவர்கள். வணக்கம், நான் டாக்டர் சுதா குரு நமச்சிவாயம், ஹோமியோபதி மருத்துவர், டயட்டீஷியன், ஃபேமிலி கவுன்சிலர். என்னுடைய கணவர் டாக்டர் குரு நமச்சிவாயம், பொது மருத்துவர். அவரும் நானும் இந்த லட்சுமி முதியோர் இல்லத்தை கடந்த 5 வருடங்கள் மேலாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த லட்சுமி முதியோர் இல்லத்தை நான் ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னோட தாய் தந்தை. என்னோட தந்தை டாக்டர் எஸ் சிவராஜன், பொது மருத்துவர். என் தாய் விஜயலட்சுமி. இவங்களை நான் சிறு வயதிலேயே பார்த்து அவங்க உதவுற குணம் ரொம்ப உண்டு. அந்த நற்குணங்களை நான் பார்த்து வளர்ந்துக்கும் போது எனக்கும் இந்த மாதிரி உதவணுன்றது என் மனசுல எப்பவுமே இருக்கும். அவங்க மதுரையில திருநகர் இடத்துல அன்னை அரவிந்தர் ஆசிரமத்துக்காக தியான மண்டபம் ஒரு இடம் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இந்த லட்சுமி முதியோரம் ஆரம்பிச்ச பிறகு நானே உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சுகாதாரம், பாதுகாப்பு, அடிப்படை மருத்துவம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். வயதான பெற்றோர்களை பார்ப்பது முக்கியமான கடமையாகும். வயதுன்றது வீட்டுல எல்லாருமே ஒரு முதியோர்கள் இருப்பாங்க. வயதுன்றது நிரந்தரம் கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் முதுமையை அடையதான் போறோம். பெற்றோர்கள் நம்மளை அன்பா வளர்த்து அன்பு, ஆதரவு, பாதுகாப்பு, கல்வி எல்லாமே நம்மளுக்கு தந்திருக்காங்க. நம்ம வயதான பெற்றோர்களுக்கு திரும்ப நம்ம நன்றியா நினைப்பது நம்மளும் அன்பு, ஆதரவு, பாதுகாப்பு, ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம கொடுப்பதாகும். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை வயதோர பெற்றோர்களை பாதுகாக்கிறது எல்லா இல்லத்திலையும் சில நேரத்துல பராமரிக்க முடியாத சூழ்நிலைகள் அமையுது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் முதியோர் இல்லம் அவசியமாகுது. நாங்க கடந்த 5 வருடமாக நிறைய பெற்றோர்கள், நிறைய முதியோர்களோட பயணிச்சுட்டு இருக்கோம். அவங்களோட சந்தோஷமான சூழ்நிலைகள், அவங்களோட வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் நிறைய நாங்க புரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலையில அன்பு, ஆதரவு, பாதுகாப்பு இது எல்லாமே எங்களுக்கு புரியுற சூழ்நிலையும் எங்களுக்கு இந்த முதியோர் இல்லம் நடத்துறதுனால இன்னுமே நல்ல தெரியுது. எல்லார் வீட்டிலையும் முதியோர்கள் இருப்பாங்க. பல பேரோட இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் நோக்கமாக அவர்களோட கஷ்ட நஷ்டங்கள் நிறையவே தெரியுது. அவங்களுக்கு மருத்துவம், ஆரோக்கியமான வாழ்க்கை மிகவும் முக்கியம். வயதான காலத்தில் பாதுகாப்பு, அன்பு, ஆதரவு மாறி ஆரோக்கியமான இது உங்களுக்கு ரொம்ப தேவை. என்னென்ன தேவைகள்ன்றது கூட இருக்கும் போது நம்மளுக்கு நல்லாவே அவங்கள பத்தி புரியுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும். நாங்கள் இந்த லட்சுமி முதியோர் இல்லத்தை இளைஞர்களாலையும் என்னுடைய பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தாலையும் என் கூட பயணிக்கும் பணியாளர்களின் உதவியால் இந்த லட்சுமி முதியோர் இல்லம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த முதியோர் இல்லத்தில் வயதானவர்கள் பராமரிக்கப்படும் விதமே தனிதான். காற்றோட்டம் நிறைந்த வசதியுடன் கீழ்த்தளம் மற்றும் மேல்தளம் என மொத்தம் 21 தனித்தனி அறைகள் உள்ளன. இதில் ஒருவர் மட்டும் தனியாக தங்கும் சிங்கிள் ரூம் மற்றும் தம்பதிகளாக தங்கும் டபுள் ரூம் ஆகியவையும் உள்ளன. முதியவர்கள் தங்கி இருக்கும் தனி அறையில் அவர்கள் அனுமதியின்றி வேறு யாரும் உள்ளே செல்ல முடியாது. இங்கு தங்கி இருப்பவர்களின் அறையில் எண்களுக்கு பதிலாக இந்திய நதிகளின் பெயர்கள் அறையின் முன்பாக ஒட்டப்பட்டிருக்கும். இது அவர்களின் பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துவதால் எளிதாக அறையை அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு தனி அறையிலும் வெஸ்டர்ன் டாய்லெட், தேவைக்கு ஏற்ப இந்தியன் டாய்லெட், ஷவர், 24 மணி நேரமும் இயங்கும் வாட்டர் ஹீட்டர், மின் விளக்குகள், மெத்தையுடன் படுக்கை
படுக்கைகள், சேர், டேபிள் மற்றும் கேபிள் டிவி என அனைத்து வசதிகளும் உள்ளன. தங்குபவர்களின் விருப்பப்படி மெத்தை, பீரோ, LED டிவி என தேவையானவற்றை தனியாக வாங்கி பயன்படுத்தலாம். இந்த கூடுதல் வசதிகளால் வீட்டில் இருக்கும் அதே மன உணர்வை நிச்சயம் முதியவர்கள் பெறுவார்கள். குறிப்பாக வயதானவர்களின் உடல்நிலை பாதிக்கும் பட்சத்தில் கவலை கொள்ள தேவையில்லை. முதியவர் இல்லத்தின் உரிமையாளர்கள் மருத்துவர்கள் என்பதால் உடனடியாக மருத்துவ உதவிகள் அளிக்கப்படுகிறது. முதியவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இல்லம் முழுவதும் 12 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சுத்தமான குடிநீருக்கு RO வாட்டர் கீழ்த்தளம் மற்றும் மேல்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளதால் முதியவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் குடிநீர் பிடித்துக் கொள்ளலாம். நடக்க முடியாத முதியவர்களுக்கு அவர்களது அறையில் தேவையான அளவு குடிநீர் வாட்டர் பாட்டிலில் எப்பொழுதும் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளப்படுகிறது. இங்கு மிகப்பெரிய ஜெனரேட்டர் பொருத்தப்பட்டுள்ளதால் மின்சார தடை பற்றிய கவலையே இல்லை. இல்லத்தின் நீளமான வராண்டா மற்றும் விசாலமான மொட்டை மாடியில் முதியவர்கள் அதிகாலை மற்றும் மாலை என எப்பொழுது வேண்டுமானாலும் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்யலாம். மொட்டை மாடியில் இருந்து திருப்பரங்குன்றம் மலையின் அழகினை கண்டு ரசிக்கலாம். பொழுதுபோக்கு அம்சமாக இல்லத்தில் பொதுவாக வைக்கப்பட்டுள்ள LED டிவியில் பிடித்தவற்றை பார்த்து ரசிக்கலாம். வாசிப்பு பழக்கம் உள்ளவர்கள் இங்குள்ள நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் புத்தகங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்து வாசிக்கலாம். பொதுவாகவோ அல்லது தனியாகவோ செய்தித்தாள்கள் படிக்கும் வசதியும் உள்ளது. விளையாட்டில் ஆர்வமுள்ள முதியவர்கள் இங்குள்ள கேரம் போர்டு மற்றும் செஸ் விளையாட்டை அவர்கள் விரும்பும் நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் விளையாடி மகிழலாம். லட்சுமி முதியோர் இல்லத்தின் தனி சிறப்பே சமையல்தான். சைவ சமையல் மட்டுமே என்றாலும் சுத்தமான முறையில் காய்கறிகள் நறுக்கப்பட்டு சுட சுட 3 வேளையும் விதவிதமான உணவுகள் முதியவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆரோ தண்ணீரை தான் சமையலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இவர்களின் சமையல் அரசு உணவுத்துறை ஆய்வாளர்களால் பரிசோதனை செய்யப்பட்டு பாராட்டு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவிற்கு சமையலில் கவனம் செலுத்தப்படுகிறது. குறிப்பாக முதியவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு உணவில் உப்பு, புளி, காரம் ஆகியவை பார்த்து மிக சரியாக கொடுக்கப்படுகிறது. அதேபோல் எழுந்து நடக்க முடியாத முதியவர்களின் அறைக்கே சென்று 3 வேளையும் டிஃபன் கேரியர் மூலமாக உணவு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலை, மாலை என 2 வேளையும் தேநீருடன் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் வழங்கப்படுகிறது. லட்சுமி முதியோர் இல்லத்தில் உள்ள கூடுதல் வசதிகள் என்னென்ன, இங்கு எப்படி முதியோர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது என்பதை பகிர்கிறார் சங்கீதா அவர்கள். வணக்கம், என் பேர் சங்கீதா. லட்சுமி இல்லத்துல வார்டனா இருக்கேன். எங்க ஹோம் வந்து திருப்பூர் பூங்கா பஸ் ஸ்டாப்ல பைபாஸ் ரோட்ல இருக்குது. எங்க ஹோம் வந்து மொத்தம் 21 ரூம் இருக்குது. எல்லாமே தனித்தனி ரூம்ல அட்டாச்ட் பாத்ரூம், ரூம்ல ஹீட்டர், வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே இருக்கும். சாப்பாடு வந்து வெஜிடேரியன் தான். காலையில் நைட்டும் டிஃபன், மதியம் வந்து சாப்பாடு. காலையில வந்து ரெகுலரா தோசை இருக்கும். இது போக எக்ஸ்ட்ரா வேண்டவங்களுக்கு ஒரு நாள் சேமியா உப்புமா, வெண்பொங்கல், கோதுமை ரவை உப்புமா இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். பிடிக்காம ரெகுலரா தோசையும் வாங்கிக்கலாம். நைட்டுக்கு அது மாதிரி தினம் இட்லி இருக்கும். இப்போ சப்பாத்தி, கோதுமை தோசை, இடியாப்பம் இப்படி இருக்கும். பிடிக்காம இட்லியும் சாப்பிட்டுக்கலாம். மதியம் வந்து தினமும் சாதம், 2 காய், குழம்பு, ரசம், மோர் ரெகுலரா இருக்கும். ஃப்ரைடே மட்டும் எப்பயுமே ஸ்வீட்டோட கொடுப்போம். ஒரு நாள் கேசரி, ஒரு நாள் பாயசம், அப்பளத்தோட கொடுத்துருவோம். வெள்ளிக்கிழமை மட்டும் வந்துடும். சமைக்கிறது, குடிக்கிறது எல்லாமே RO வாட்டர் தான். சுடுதண்ணி தேவையானவங்களுக்கு பிளாஸ்க் கொண்டு வந்தீங்கன்னா காலையில சாதம் சுடுதண்ணி காய வச்சு கொடுத்துருவோம். ரூம்லயே கொண்டு போய் கொடுத்துருவோம். 3 நேரமும் வேற வேறமா தனித்தனியா தான் இருக்காங்க. டைனிங் டேபிள் வந்து சாப்பிட முடியாதவங்களுக்கு ரூம்லயே கொடுத்துருவோம். கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு சாப்பாட்டு முடிச்சுட்டு அவங்க பிளேட் கழுவி கொடுத்துறது, தண்ணி பிடிச்சு கொடுக்கறது எல்லாமே வந்துடும். அப்படிங்கிறது நம்ம ஹோம்ல சேரணும்னு சொன்னா சேர போறவங்களோட ஐடி ப்ரூஃப், போட்டோ, இப்ப கார்டியன் யார் இருக்காங்களோ அவங்களோட ஐடி ப்ரூஃப் வேணும். இப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, உங்க அம்மா அப்பா இங்க சேர்க்கணும் அப்படின்னா உங்க சொந்தக்காரங்க இங்க யாராவது இருப்பாங்கல்ல லோக்கல்ல, அண்ணன், தம்பி, சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கார்டியனா வச்சுட்டு சேர்த்துக்கலாம். மற்றபடி கேரிங் எல்லாமே இங்க நல்லா இருக்கும். சப்போஸ் இங்க நல்லா வந்திருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் போது சேர்த்து கூட முடியாது போகல, சின்ன சின்ன கேரிங் தேவைப்படுது, அதுல வெட்ரிட்டனாவே இருக்காங்க அப்படின்னாலுமே இங்க கேரிங் பாத்துக்குறோம். தனியா கேரிங் ஆள் இருக்காங்க. அவங்க உடம்பு தொடச்சு விடுறது, குளிக்க வைக்கிறது, வெயில் கட் பண்ணி விடுறது, தலை செய்வது, சாப்பிட முடியாதவங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா ஆள் இருக்காங்க. முடியல உடம்புக்கு திடீர்னு சின்ன சின்ன மெடிசன், ஃபர்ஸ்ட் எய்டு, ரெண்டுமே டாக்டர்னால ஏதாவது திடீர்னு சுகர் லோ ஆகுறது, பிபி லோ ஆகுதுன்னா உடனே செக் பண்ணிட்டு சார் மேடத்துல கேட்டுட்டு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணுமோ பண்ணிடுவோம். அடுத்து நீங்க வர வரைக்கும் அதை பார்த்துட்டு இது வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்துட்டு திரும்பவும் முடிச்சுட்டு இங்க வந்து விட்டீங்கன்னா நாங்க கேர் டேக்கப் பண்ணிக்குவோம். இப்ப வரும்போதே நடக்க முடியாம பெட் ரிட்டர்ன் இருக்கவங்களுக்கும் நாங்க பாத்துக்குருவோம். பாத்ரூம் போக முடியாதவங்களுக்கும் டயப்பர் மாத்தி எல்லாமே செஞ்சு பாத்துக்குருவோம். பாதுகாப்புக்காக கண்காணிப்பு கேமரா 12 இடத்துல வச்சிருக்கோம். சுத்திலும் பாதுகாப்பா தான் இருக்கும். இப்ப உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு வேணும்னா இங்க கேரம் போர்டு இருக்குது, செஸ் இருக்குது, விளையாடுற விருப்பப்பட்டவங்க விளையாண்டுக்கலாம். நியூஸ் பேப்பர் காலையில வந்துடும். தனியா வேணாலும் ரூம்ல வாங்கி படிச்சுக்கலாம். இப்ப காமன் டிவி இருக்குது பொழுதுபோக்குக்கு பாத்துக்கிறதுக்கு. தனியா ரூம் நமக்கு வேணும்
வீட்டுக்குள்ள வச்சு ரூம்ல வச்சு பாக்கணும்னாலும் நீங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்தீங்கன்னா கேபிள் இழுத்து கொடுத்துரும், வச்சு பாத்துக்கலாம். இப்போ லைப்ரரி இருக்குது, புக்ஸ் எடுத்து படிக்கிறது படிச்சுக்கலாம். ஜென்ரேட்டர் இருக்குது, கரண்ட் போச்சுன்னா போட்டுருவோம் உடனே. தண்ணி ப்ராப்ளமும் கிடையாது, 2 மோட்டர் இருக்கிறதுனால எப்பயுமே 24 hours தண்ணி அவைலபிளா தான். எங்க ஹோம் வந்து ரிஜிஸ்டர் ஆகி தான் நடக்குது. சோசியல் வெல்ஃபேர்ல 15 அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இப்போ சானிட்டரி சர்டிபிகேட், ஃபயர் சேஃப்டி சர்டிபிகேட் எல்லாமே வருஷம் கரெக்டா ரினியூவல் பண்ணி ப்ராப்பரா தான் நடக்குது. இந்த முதியோர் இல்லத்தில் நடக்க முடியாத பெட்ரிட்டன் முதியோர்களுக்கு டயப்பர் மாற்றம் முதல் உடல் சுத்தம் வரை இருபாலருக்கும் தனித்தனியாக ஆட்கள் நியமித்து கூடுதல் அக்கறையுடன் கவனிக்கப்படுகிறார்கள். கூடுதலாக மேல்தளத்திற்கு முதியவர்கள் எளிதாக செல்லும் விதமாக படிகள் இல்லாத பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் நடக்க முடியாத முதியவர்கள் வீல் சேர் மூலம் மாடிக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இங்கு அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் தங்கி இருப்பதால் அவரவர்களுக்கு உரிய தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் என அனைத்து விதமான பண்டிகை நாட்களிலும் இறை வழிபாடுகள், சிறப்பு உணவுகள் என பாசத்துடன் கொண்டாடப்படுவதால் முதியவர்கள் வீட்டில் இருப்பது போல் மகிழ்வுடன் இருப்பார்கள். முக்கியமாக பண்டிகை நாட்களில் முதியவர்களின் தனித்திறனை மேம்படுத்தும் வகையில் அவர்களுக்கு இடையே போட்டிகள் நடத்தப்படுகிறது. முதியவர்களின் பிறந்த நாள், இங்கிருக்கும் தம்பதியினரின் திருமண நாள் மற்றும் பேரன் பேத்திகளின் பிறந்த நாள் ஆகிய முக்கிய தினங்களில் அனைவரின் மத்தியிலும் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டு அன்பு பரிமாறப்படுகிறது. இந்த முதியோர் இல்லத்தில் தங்கி இருக்கும் முதியவர்களின் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் முக்கிய விசேஷ நாட்களில் மட்டுமின்றி எப்பொழுது வேண்டுமானாலும் நேரில் வந்து சந்திக்கலாம். இது மட்டும் தானா இந்த முதியோர் இல்லத்தில் உள்ளது என்று நீங்கள் கேட்டால், இதை தாண்டி உணர்வு பூர்வமாக இங்கு நிறைய உள்ளது. இங்கிருப்பவர்களுக்கு குடும்பத்தோடு இருப்பதைப் போல பாசமும் அக்கறையும் காட்டப்படுகிறது. பாசம் தாண்டி தனிமையில் ஏங்கி தவிக்கும் முதியவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதை போக்கும் வகையில் பல வழிகளில் அன்பு காட்டப்படுகிறது. முதியவர்களின் முகத்தில் சிரிப்பை ஏற்றுவதே இவர்களின் முதன்மை இலக்காக உள்ளது. அதேபோல் முதியவர்கள் தனிமையில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்நோக்குவதற்கான கட்டமைப்பை இந்த முதியோர் இல்லம் உருவாக்கி தருகிறது. மதுரையின் மையத்தில் அமைந்துள்ள லட்சுமி முதியோர் இல்லம் மன அமைதி, பாதுகாப்பு, சுகாதாரம், மன அழுத்தம் குறைக்கும் அரவணைப்பு, சிறந்த மருத்துவ வசதி, ஆரோக்கியமான உணவு, வசதியாக தங்கி வாழும் சூழல் என முதியவர்களின் வாழ்க்கையை அழகாக்கும் இல்லமாக பாசத்தை பிரிக்க முடியாது என்பதற்கான உதாரணமாக திகழ்கிறது. இங்கு வந்து விட்டு செல்லும் பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுக்கு முழு நம்பிக்கையும் மன நிம்மதியும் அளிப்பது மட்டுமின்றி இங்கு வாழும் ஒவ்வொரு முதியவருக்கும் நிறைந்த பாசத்துடன் நிரந்தர ஆனந்தத்தை வழங்குகிறது லட்சுமி முதியோர் இல்லம். இதை தாண்டி லட்சுமி முதியோர் இல்லத்தை நடத்தி வரும் மருத்துவ தம்பதிகள் இவர்களது லட்சுமி அறக்கட்டளை சார்பாக தங்களது சொந்த பணத்தில் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். குறிப்பாக லட்சுமி அறக்கட்டளையின் கீழ் இலவச மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு நோயாளிகளுக்கு ஆலோசனைகள் மட்டுமின்றி இலவசமாக மருந்து மாத்திரைகளும் வழங்கப்படுகிறது. குளிர்காலத்தில் சாலையோர ஆதரவின்றி தவிக்கும் முதியவர்களுக்கு இலவசமாக கம்பளி போர்வைகள், ஆடைகள், மழைக்காலத்தில் குடைகள், ஆதரவின்றி தவிக்கும் முதியவர்களுக்கு ஆரோக்கியமான மற்றும் சத்தான உணவுகளை வழங்கி வருகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் 2 நாட்கள் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அதை வாரம் 2 முறை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் காலங்களில் முதியவர்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறி போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்குதல், இலவச ஹோமியோபதி மருந்துகள், அலோபதி மாத்திரைகள் மற்றும் மருந்துகள் வழங்குதல், கோவில் தரிசனம் மற்றும் மதசார்பற்ற வழிபாட்டு இடங்களுக்கு முதியவர்கள் பயணத்திற்கு சிறப்பு ஏற்பாடு செய்தல், அறிவு நிறைந்த நூல்கள், செய்தித்தாள்கள் மற்றும் சிறுகதைகள் வழங்குதல், கேரம், செஸ் போன்ற விளையாட்டு பொருட்களை இலவசமாக முதியவர்களுக்கு வழங்கி அவர்களின் மனநலத்தை மேம்படுத்துதல், பண்டிகை நாட்களில் சிறப்பு உணவுகள் மற்றும் விருந்துகளுக்கான ஏற்பாடு செய்தல் என லட்சுமி அறக்கட்டளையின் வாயிலாக இன்னும் பல சேவைகளை லட்சுமி முதியோர் இல்லத்தை நடத்தி வரும் மருத்துவ தம்பதிகள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். இவர்களின் சேவைகள் இன்னும் பலருக்கும் இலவசமாக சென்றடைய விரும்புபவர்கள் உங்களால் இயன்ற தொகையினை லட்சுமி அறக்கட்டளைக்கு செலுத்தி உதவலாம். நீங்கள் செலுத்தும் தொகைக்கு வரிச்சலுகை, அதாவது 80G உண்டு. ஊர் கூடி தேர்விழுப்போம் என்பது போல் லட்சுமி அறக்கட்டளையுடன் இணைந்து முதியோர்கள் பலருக்கும் சேவை செய்வோம். அனைவரும் வாருங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி.